வணக்கம் மக்களே. ஜிஆர்டி மற்றும் எஸ்டிவி இணைந்து வழங்கும் மாபெரும் நவராத்திரி குழு திருவிழா 2025. பொதுவாகவே அம்மனை வழிபடுறதுல முக்கியமான ஒரு நிகழ்ச்சினா அது நவராத்திரி திருவிழா தான். 9 நாட்கள் நடக்கிற நவராத்திரி திருவிழாவோட 5வது நாளான இன்னைக்கு எல்லார் வீட்லேயும் எந்த விதமான குழுக்கள்லாம் வச்சுருக்காங்க, ஒவ்வொரு வீட்லேயும் எந்த விதமான வழிபாடுகள்லாம் நடக்குதுங்கிறத ஒவ்வொரு வீட்லேயும் போய் பார்க்கலாம் வாங்க. இது ஜிஆர்டி மற்றும் எஸ்டிவி இணைந்து வழங்கும் மாபெரும் நவராத்திரி குழு திருவிழா 2025. தாமுகக்கும் தன் கையில் சங்கமே போலாவோம், யாமுகக்கும் என் கையில் சங்கமும் ஏந்திழையீர், தீமுகத்து நாகணைமேல் சேரும் திருவரங்கர், ஆமுகத்தை நோக்காரால் அம்மனே அம்மனே. இது முக்கியமாக கோதை நாச்சியாரோட பாசுரம், நாச்சியார் திருமொழின்னு. இந்த கொலுங்கிறது முக்கியமாக 3 தேவிகள், ஸ்ரீதேவி, பூதேவி, கோதாதேவின்னு முக்கியமாக இந்த 3 பேருக்காக 9 நாள் 3 பேராக இந்த கொலுவை பார்க்குறதுக்காக எல்லாரோட பக்தர்கள் ஆற்றுக்கும் வராராம் இந்த தாயார். அப்போ வரச்சே இந்த ஆற்றுல எப்படி கோலம் போட்டிருக்கு, எப்படிலாம் ஆற்றை சுத்தமாக வச்சுட்டுருக்கா அப்படின்னு, அதுக்காக அப்படி இருந்தால் அது குடி போட்டிடலாம் நம்மளும் போய் அப்படின்னு ஆசையாக பார்த்து தன் குழந்தைகள்லாம் எப்படி அதை பார்க்குறதுன்னு வராலாம். அதுக்காக இந்த 9 நாளை 3 நாளாக பிரிச்சிருக்கா. இந்த 9 நாளும் ஸ்ரீரங்க நாச்சியார் விரதம் இருந்து விஜயதசமிக்கு போகிறார் பெருமாள். அடுத்த நாள் அதுக்கு தான் விரதம் இருந்து இந்த கொலுவை முடித்து அதுக்கு அடுத்த நாள் விஜயதசமியை நன்னா ஜெயிச்சுட்டு வரும் அப்படின்னு சொல்லி விஜயதசமிக்கு உண்டான பூஜைகள் எல்லாத்தையும் இதில் பண்ணுறா. அதில் பண்ணி அந்த குதிரை வாகனமும் அங்கே தாயார் சந்தியில் ஏழை பண்ணியிருப்பா. அதுக்கு எல்லா உபச்சாரமும் பண்ணி அதுக்கு அப்படி பண்ணி பெருமாளுக்கு இதை ஜெயிச்சுட்டு வர அரக்கனை போய் வதம் பண்ணிட்டு வாருன்னு சொல்லி பண்ணுறா.
இது ரொம்ப விசேஷம். இது 3 தேவியும் இந்த கோவிலில் இருக்கிறதுனால பூலோக வைகுண்டம்னு சொல்கிறா. ஜிஆர்டியை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அடியனுக்கு நிறையா பழக்கம் உண்டு. முன்னாடி இங்கே சென்னையில் தான் அடியங்கள் வந்து நிறையா நகைகள்லாம் ரேர் சேவைக்காக நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இங்கே நம்பியார்னு ஒருத்தர் இருப்பார், அவர் தான் நமக்கு ஆத்தர். நிறையா பெருமாளுக்கும் நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்கா. ஜிஆர்டி வந்து திருவள்ளர பெருமாளுக்கு கவச்சம் பண்ணி கொடுத்துருக்கா. அவள் மூலியமாக தான் பெருமாளுக்கு இந்த உபகாரங்கள்லாம் நடந்தது. இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். பெருமாள் சம்மந்தப்பட்டதாக அவள் இருக்கா ஜிஆர்டி. அது நிறையா நாட்களும் இதே மாதிரியே அவளால் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்க முடியுமோ அதை பண்ணி கொடுக்கணுன்னு அடியேன் பிரார்த்திச்சுக்கிறேன். திருவரங்கம் பெரிய கோவில். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. என் பேர் பாரதி. நான் கீழே உத்திர வீதியில் இருக்கோம். இங்கே வந்து நான் அரைராத்து மாட்டு பொண். நான் பிறந்தாத்துலேயும் எங்கள் ஆற்றுல வந்து நிறைய கொலு வைப்போம். வருஷம் ஒரு பொம்மை வாங்கி நிறைய பெரிய படிகள்லாம் கட்டி ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணி ஆற்றையே அலங்காரம் பண்ணி ரொம்ப அழகாக வைப்போம். எனக்கு வந்து கொலுன்னா ரொம்ப 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 இஷ்டம். இங்கேயே இருந்துருவேன், எங்கேயுமே ஆற்ற விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பண்டிகையே நவராத்திரி தான். குழந்தைங்களுக்கு அலங்காரம் பண்ணி எல்லாராத்தும் கூட்டின்னு போகிறது, வரவாளுக்கு வெத்தலை பாக்கு கொடுக்கறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எஸ்டிவி வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் அவள் ஆற்றுல போய் அவள் ஆற்று மனுஷா மாதிரி எல்லாரோடையும் மிங்கிள் ஆகி அவர் வந்து எல்லாருக்கும் காமிக்கிறா. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு ஆற்றுல எப்படிலாம் கொலு வச்சுருக்கா அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கிறா. ஸோ அதனால வந்து அடுத்த வாழ்க்கை வந்து நம்மளும் இந்த மாதிரி வைக்கலாமோ அப்படிங்கிற ஐடியா கிடைக்கிறது. ஜிஆர்டி வந்து எப்படின்னா ஒரு கைராசி. அது என்னவாக இருந்தாலும், நகையானாலும் வைரமானாலும் ஒரு நம்பிக்கை கைராசி ஜிஆர்டினா. என் பெயர் கோவிந்தன். ஸ்ரீரங்கம் தசாவதார சன்னதி தேசிகிருத்த ஹில்ஸ் தரப்பிலேருந்து பேசுகிறேன். அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். வருஷத்தில் எவ்வளோ உற்சவம் வருது, அதில் நவராத்திரி உற்சவம் ஒன்று. இந்த நவராத்திரிங்கிறது 9 விதமான ராத்திரிகள். முதல் 3 ராத்திரிக்கு காளியை பற்றியும், அடுத்த 3 நாட்கள் மகாலட்சுமியை பற்றியும், கடைசி 3 நாட்கள் சரஸ்வதி வரா அப்படின்னு ஆற்றுல சொல்கிறா. கடைசியாக வந்த சரஸ்வதி பின்னாடி தான் நம்மளுக்கு சரஸ்வதி பூஜை கொண்டாடி ஆயுத பூஜையை கொண்டாடுறோம். இந்த நவராத்திரி எதுக்காக கொண்டாடுறோன்னா, மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்கள் சண்டை போடுறதுக்கு முன்னாடி எந்த நாள்னு தேர்ந்தெடுக்கிறா. அதில் விஜயதசமி அப்படின்னு எடுக்கிறா. அந்த விஜயதசமிக்கு அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் 10 நாளாக பூஜை பண்ணுறாலாம். அந்த பூஜை பண்ணுறது அந்த பூஜை நாட்டிலே நம்ம நவராத்திரியாக நம்ம கொண்டாடுறோம். இந்த நவராத்திரியை நம்ம எப்படி கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த படிக்கட்டில் நம்ம குலதெய்வங்கள், அதுக்கப்புறம் நம்ம வழங்கப்படக்கூடிய தெய்வங்கள், இப்படி எல்லா தெய்வமும் இங்கே இருக்கும். ஜாதி மொழி மதம் இனம் கடந்து
இந்த எல்லோரும் வந்து இந்த இடத்துல அன்வயிக்கக்கூடிய சம்பவிக்கக்கூடிய இடமாகத்தான் நம்ம இதால் பார்க்க முடிகிறது. ஆக இந்த நவராத்திரி மிகவும் உயர்ந்தது. இந்த நவராத்திரியுடைய விசேஷங்கள் என்னென்னு பார்த்தா ஜிஆர்டியில் பார்க்கும்போது இந்த நவராத்திரி உற்சவத்தை பல பேர், நான் இப்போ கூட ஒருத்தருக்கு சொன்னேன், அந்த காலத்தில் சுண்டல் கொடுத்தா அதுக்காக போய் பார்த்தோன்னு சொன்னோம். ஆனால் இன்றைக்கி எல்லோருக்கும் வசதி வந்ததுக்கப்புறம் இந்த விழா எதுக்காக பண்ணுறோங்கிறதே தெரியல. சுண்டலுக்காக நினைக்கிறேன், அப்படி கிடையாது. இந்த 9 நாளும் நாங்கள் சுத்தபத்தமாக இருந்து கடவுளை வழங்கும் பொழுது அந்த கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான கான்செப்ட்டு. அப்படி எல்லோரும் நன்றாக இருக்கும் பொழுது நம்ம நல்ல விதமான தங்கத்தை வாங்கணும்னா கண்டிப்பாக ஜிஆர்டி தான். ஜிஆர்டிக்கு ஒன்று தான் சொல்லுவேன், ஜிஆர்டி தங்கம் எங்கே விற்றாலும் எல்லா இடத்துலையும் வாங்கிப்பா. ஆனால் மற்ற தங்கம் எங்கே ஜிஆர்டிக்கு வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டா. ஏன்னா சேதாரத்தில் அங்கே வெள்ளியோ செப்போ கொஞ்சம் அதிகமாக கலந்து வைக்கிறது தான் கலப்படம்னு சொல்லுவோம். அதை தெரிந்து நம்ம வாங்கணும். பணம் கொடுக்குறோம், அதை நாம் தெரிந்து அதை முறையிடணுங்கிறது அதில் ஜிஆர்டி தான் நம்பர் 1 அப்படிங்கிறதுல நான் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இது எல்லாவற்றையும் கொண்டு சேர்ப்பது யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு தொலைக்காட்சி. அந்த தொலைக்காட்சியில் பார்க்கணுன்னா எஸ்டிவின்னா அது ஸ்ரீரங்கம் தான். ஸ்ரீரங்கத்தில் பார்க்கும்பொழுது எப்படி 10 நாள் உற்சவம் ரங்கநாதரத்தையும் காட்டுறாலோ அது மட்டும் இல்லை, ரங்கநாதர் மட்டும் இல்லை, அப்படி ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கக்கூடிய இந்த கொலுவை நீங்கள் எல்லோரும் வீட்டிலிருந்து பார்க்க வேண்டும் என்பதற்காகவே இந்த தொலைக்காட்சி மூலமாக உங்களுக்கு ஒளிபரப்பப்படுகிறது. தயவுசெய்து இந்த காட்சியை பார்த்து நீங்கள் கடவுளை வேண்டிக் கொண்டால் சாத்விக குணமானது வரும். சாத்விக குணம் வரும்பொழுது தான் இருவருக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை வலுப்படுத்த முடியும். ஆகையினால் எல்லோரும் வலுப்பெற்று இறைவனோடு தொடர்பு கொண்டு நாம் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்றொரு ராஜ்யமாம் அதனை தசரதராண்டாராம். அவருக்கு 3 மனைவியராம், அருமை புதல்வர்கள் 4வர்களாம். 4வரில் கௌசலை மகன் ராமன், நல்லமுள்ள கைகேயி மகன் பரதன். நற்குண சுமித்திரைக்கு 2 புதல்வர், குணமுள்ள லக்ஷ்மணர் சத்ருகுணர். இவர்களில் ராமன் மூத்தவராம், எல்லா வித்தையும் கற்றவராம். திசை மிகவில் வித்தையிலே இளையவர்களில் அவர் வலியவராம். விஸ்வாமித்ரர் வந்தாராம், மன்னரை வணங்கி நின்றாராம். ராமரை அனுப்ப கேட்டாராம், லக்ஷ்மணரும் கூட சென்றாராம். காட்டில் யாகத்தை காத்தனராம், அம்பாலரக்கனை அழைத்தனராம். முனிவர் மிகவும் மகிழ்ந்தாராம், மித்திலைக்கு அழைத்து சென்றாராம். மித்திலை என்றொரு பட்டினமாம், அதனை ஜனகராண்டார். இங்கே கொலு வைக்கிறது வந்து ரொம்ப பாரம்பரிய வழக்கமாக ஒரு 4-5 ஜெனரேஷனாக வச்சுன்னு இருக்கோம். அது வந்து ஒரு டைம் ஆஃப் செலிப்ரேஷன், நல்லபடியாக எல்லாரையும் அழைச்சி குழந்தைங்கள்லாம் வந்து எல்லோரும் பாட்டு பாடி நல்லா உற்சாகமாக செலிப்ரேட் பண்ணுவோம்.
அதே சமயத்தில் நல்ல பண்டிகை காலத்துலலாம் வந்து நல்ல ஜிஆர்டியில் தான் நகை எடுப்போம். நல்லபடியாக நல்ல குவாலிட்டியாக இருக்கும், நல்ல சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கும். எஸ்டிவிக்கு ரொம்ப நன்றி கவர் பண்ணதுக்கு. அப்படி கிடையாது. எல்லா பெருமாள் அதுக்கு வந்து சைவம் வைணவம் எந்த பாகுபாடும் கிடையாது, எல்லாரையும் வைக்கலாம். சாதாரண ஒரு நம்ம இதுலேருந்து கூலி தொழிலாளிலேருந்து ஆரம்பித்து சைக்கிள் ரிக்ஷாலேருந்து ஆரம்பித்து மாட்டு வண்டி, ஆட்டோ ரிக்ஷா எல்லாருக்கும் அன்றைக்கி வந்து ஒரு நல்லது பண்ணுற மாதிரி அன்றைக்கி. அதனால் இந்த 9 நாளும் ஒரு நல்லபடியாக நடந்து நாடு சுபிட்சமாக இருக்கணுன்றது தான் இந்த கொலுவோட மகிமை, வேறு ஒன்றும் இல்லை. 4 பேர் வீட்டுக்கு வரணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும், 4 பேர் வாழ்த்தணும், அதுக்காக தான் அது. எல்லா பெருமாளும் ஒரே இடத்துல இருக்கார், அது ஒரு பெரிய விஷயம். அதுக்காக தான் வைக்கிறது. எல்லோரும் நாடு சுபிட்சமாக இருக்கணும், மெயினாக எங்களுக்கு அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. நான் மேம் வீட்டு கொலுக்கு இன்றைக்கி தான் இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் ரொம்ப வருஷம் கழித்து மேமையும் பார்க்குறேன், அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். கொலுவுமே எல்லாமே அந்த கதையாக அடுக்கி வச்சுருக்காங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஹாப்பி ஃபீலிங், தட்ஸ் ஆல்.
நவராத்திரி திருவிழாவில் முதல் நாளாக நவராத்திரி சாவித்திரியாகவும் 3 நாட்கள் சரஸ்வதியாகவும் ராஜராஜேஸ்வரியாகவும் தாயாராக எழுந்தருளியிருந்து 9 நாட்களும் திருவிழாக மங்களமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பெண்கள் கொண்டாடும் திருவிழா, பெண்களால் கொண்டாடப்படும் திருவிழா என்பதை இதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக்கொண்டு அனைத்து கன்னிப்பெண்களுக்கும் நம்முடைய பாரம்பரியங்களை, எந்தெந்த பெருமாள்களை எந்த இடத்தில் உயரமாக வைக்க வேண்டும், அடுத்து எந்த பெருமாளை வைக்க வேண்டும், அடுத்து ஆழ்வார்களை வைக்க வேண்டும், தாயாரை கொண்டு வர வேண்டும் என்று 9 படிகள் அமைத்துள்ளார்கள். அந்த காலத்திலிருந்து, இன்றல்ல நேற்றல்ல, நாம் சொல்லவில்லை, அந்த காலத்தில் ராமாயண காலத்திலிருந்து இது நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் இந்த ஸ்ரீரங்கத்தில் ரெங்கநாயகி தாயாருக்கு 9 நாட்கள் நவராத்திரி திருவிழா போல் ஒவ்வொரு வீட்டிலும் நவராத்திரி திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றது. ஜிஆர்டியினுடைய கஸ்டமர் பொருளும் தரமாக தான் இருக்குது. இன்றைக்கும் வாங்கிட்டு இருக்கோம், இன்றைக்கும் நாங்கள் கஸ்டமராக தான் இருந்துகிட்டு இருக்கோம். எஸ்டிவி வந்து எல்லா இதையும் பெருமாள் இதை பற்றி, நம்ம ரெங்கநாதரை பற்றி அனைத்து நிகழ்ச்சியும் நல்ல முறையில் தெளிவாக அனைத்து மக்களும் பார்க்கும்படியாக தொலைக்காட்சி மூலமாக ஒளிபரப்புவது மிக மகிழ்ச்சியாக இருக்குது. காரணம், வயதானவர்கள் அங்கு வர முடியவில்லை என்பதற்காக நேரடியாக அவர்களுக்கு ஒளிபரப்பு செய்து அனைவரும் பார்க்கும்படியாக செய்ததற்கு எஸ்டிவி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
கொலு வந்து புரட்டாசி மாதம் மாலைபட்ச அமாவாசையிலேருந்து அடுத்த 9 நாள் நம்ம நவராத்திரி செலிப்ரேட் பண்ணுறோம். விஜயதசமியோட கொலு முடியுது. ஒவ்வொரு வருஷமும் ஒரு புது பொம்மை நாங்கள் கட்டாயம் களிமண் பொம்மை வாங்குவோம். அது எதனாலனா நம்ம அந்த களிமண் பொம்மை செஞ்சு வியாபாரம் பண்ணுறவங்கள அந்த வியாபாரத்தை ஊக்குவிக்கவும், அப்புறம் ஒரே டைமில் நம்மளால் நிறைய பொம்மை வாங்க முடியாது இல்லையா, அதனால் வருஷம் ஒரு பொம்மை கண்டிப்பாக வாங்குவோம். அப்புறம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு இன்வைட் பண்ணி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி எல்லாருக்கும் ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுத்து பாட்டு பாடி பஜன் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இதனால் வந்து நமக்கு எல்லாரோடையும் நல்லா பழகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. இந்த 9 நாளும் நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். அப்புறம் ஜிஆர்டி பற்றி சொல்லணுன்னா, கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஜிஆர்டியில் சூப்பராக இருக்கும். டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜுவல் வந்து பியூரிட்டி வந்து 100% ரொம்ப நல்லாயிருக்கும். ஜிஆர்டியில் நாங்கள் ஜுவல்ஸ் எல்லாம் ஜிஆர்டியில் தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறோம். நான் 1986 கல்யாணம் ஆனதுலேருந்து இங்கே வந்து கொலு வச்சுட்டுருக்கேன். ஸ்ரீரங்கத்தில் வந்து 2018லேருந்து வச்சுட்ருக்கோம். இந்த தடவை வந்து கான்செப்ட் இந்த பரதனோட பாதுகாப்பட்ட அபிஷேகம். இது வந்து இந்த வாகீஷ வித்யாசிரம் கரஸ்பாண்டன்ட்டு வித்வான் மாதவாச்சார் சுவாமியோட 70வது பர்த்டேக்கு எல்லாருக்கும் இந்த இது கொடுத்தாங்க, பாதுகை கொடுத்தாங்க. அதோட ஸ்பெஷல் என்னென்னா, அவங்க எல்லா மரப்பாதுகையும் நந்தி கிராமத்தில் கொண்டு வச்சு அதை எடுத்துன்னு வந்து எல்லாருக்கும் கொடுத்தது. அதனால் அது ராமரோட பாதுகையே தான். 14 வருஷம் ராமர் காட்டில் இருந்தப்போ இந்த பாதுகை தான் பரதன் வச்சுட்டு அரசாட்சியாக இருந்தார். அதோட கான்செப்டை தான் நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ரங்கநாதர் ஆண்டாள் வந்து நாச்சியார் திருமொழி திருப்பாவையெல்லாம் நமக்கு கொடுத்த ஆண்டாள் வந்து அரங்கனோடைய ஐக்கியம் ஆயிட்டார் அப்படிங்கிற கான்செப்ட் படி ஆண்டாளையும் ரங்கநாதர் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். அந்த சிவப்பு புடவை கட்டின்னு இருந்து அப்படியே ஐக்கியம் ஆனபடி அதே ஒரு சிவப்பு புடவையாக அமைஞ்சது எனக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்தது. அதனால அந்த கான்செப்ட் எடுத்தேன். நாங்கள் எப்பயுமே ஜிஆர்டியில் தான் வாங்குகிறோம். பொண்ணுக்கெலாம் எல்லாம் அதுதான். ஜிஆர்டிங்கிறது நாங்கள் வந்து ஜி ஃபார் ஜென்யூன், ஆர் ஃபார் ரிலையபிள், டி ஃபார் ட்ரஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் ஜிஆர்டியை வந்து நாங்கள் நினச்சிட்டுருக்கோம். அப்படி தான் வாங்கிட்டுருக்கோம். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, ஜிஆர்டிக்கு போயிட்டு இந்த திங்கக்கிழமை அன்னைக்கு போயிட்டு வந்த ஒரு கொலுசு வாங்கினா கூட உடனே அந்த வீக்கெண்டில் மறுபடியும் போகிற மாதிரி எங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் அமையும். அது எப்படின்னே தெரியாது. கால் மெட்டிலேருந்து காது கம்மல் வரையிலும் எல்லாமே ஜிஆர்டி தான். வைரமாகட்டும் எதாக இருந்தாலும் ஜிஆர்டியை தவிர வேறு எங்கேயும் நாங்கள் போகிறதில்ல. ரொம்ப ராசியான கடை. அவர் எஸ்டிவி வந்து எஸ்டிவியோட கேப்சரை நான் ஸ்பெஷலாக சொல்லணும். ஏன்னா ஸ்ரீரங்கத்துக்கு கோவிலில் அடிக்கடி போகிறதுனால அவங்க எடுக்கிற அந்த எக்ஸ்ப்ரெஷன், ஒத்தத்தரோட எக்ஸ்ப்ரெஷன் அவங்க கவர் பண்ணுறது தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ பக்தியாக எல்லோரும் இருந்திருக்கோமா, இவ்வளோ அந்த டிவியை மறுபடியும் பார்க்கும்போது நம்மளோட முகம் வந்ததுன்னா, ஆஹா இவ்வளோ பக்தியாக நம்ம இருந்திருக்கோமா அப்படிங்கிற மாதிரி மனசுக்கு தோணும். அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கவர் பண்ணுறது, பர்டிகுலர் ஏரியா கவர் பண்ணுறது, இம்பார்ட்டண்ட் இதெல்லாம் ஈவெண்ட்லாம் கவர் பண்ணுறது எஸ்டிவி மாதிரி யாருமே இருக்க முடியாது.
சின்ன வயசுலேருந்து அக்ரஹாரத்தில் தெரு ஃபுல்லாக கொலு இருக்கும். போய் ஒவ்வொன்றையும் பார்த்து வளர்ந்தோம் அம்மா வீட்டில். அதே மாதிரி கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து இங்கே கொலு வச்சிட்ருக்கோம். இப்போ இந்த வீட்டில் 27 வருஷமாக வச்சிட்ருக்கோம். இந்த கொலு வைக்கிறது எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம சுவாமியை நினச்சி அம்பாளை நம்ம பார்த்துக்கு வர வைக்கிறதா நினச்சி வைக்கிறோம். இது நம்ம ஓடிண்டே இருக்கிற லைஃப்பில் ஒரு 10 பேருக்கு வெத்தலைப்பாக்கு கொடுக்கறது, புதுசாக நம்ம யாருக்காவது ஏதாவது செய்கிறது, கன்னியா பொண்களுக்கு சுமங்களுக்கெல்லாம் வெத்தலைப்பாக்கு கொடுக்கும்போது நமக்கு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. சரஸ்வதி பூஜை விஜயதசமிலாம் நம்ம விடாமல் செய்யும் பொழுது நமக்கு அந்த ப்ரெஷர்லாம் எதுவும் இல்லாமல், ஒர்க் ப்ரெஷர் இல்லாமல் மனுஷங்களோட எப்படி கலந்து பழகணும், இதெல்லாம் நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயமா இருக்குது. நம்மளுடைய இந்த பாரம்பரியத்தை நம்ம எப்பயும் தொடர்ந்து செய்யணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஜிஆர்டியில் நல்ல வெரைட்டியான நகைகள்லாம் பார்த்துருக்கேன் நான். அதில் மோதிரம் ஒன்று எடுத்தோம் என் பொண்ணுக்கு. ரொம்ப அவளுக்கு பிடிச்சிருந்தது. அது போன வருஷம் எடுத்தோம்னு நினைக்கிறேன். அது ரொம்ப நிறைய வெரைட்டி காமிச்சாங்க. அதில் அந்த மோதிரம் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எஸ்டிவி எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா நாங்கள் எல்லா ஈவெண்ட்டும் ஸ்ரீரங்கத்தில் நடக்கக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி நிகழ்வு அப்புறம் எல்லாத்தையுமே எஸ்டிவியில் ரொம்ப காலமாக நாங்கள் பார்த்துட்ருப்போம். அதில் அந்த ரங்கநாதர் பாடல் போடுறது இதெல்லாம் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணும்போது எங்கள் மாமியார்லாம் வயசானவங்களாக இருக்கும்போது வீட்டிலேயே ஆற்றுலேயே இருந்து அதை பார்த்துக்கும்போது எங்களுக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் ராத்திரி அந்த புறப்பாடெல்லாம், இந்த ஏகாந்த புறப்பாடெல்லாம் பார்க்கும்பொழுது வீட்டில் இருந்தே பார்க்குறதுக்கு எங்கள் மாமியாருக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவங்க சின்ன வயசில் ஓடி ஓடி கோவிலில் நேரில் பார்த்தவங்க வயசான உடனே போக முடியாத சமயத்தில் எஸ்டிவி தான் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதனால் அதை தொடர்ந்து நாங்கள் எப்பயுமே பார்ப்போம். தேவி நீயே துணை தென்மதுரை வாழ்மீனலோச்சனி தேவி நீயே துணை தென்மதுரை வாழ்மீனலோ தேவி தேவதி தேவன் தேவதி தேவன் சுந்தரேசர் தேவதி தேவன் சுந்தரேசர் சித்தம் கவர் புவன சுந்தரி தேவதி தேவன் சுந்தரேசர் சித்தம் கவர் புவன சுந்தரி அம்பாதேவி நீயே துணை தென்மதுரை வாழ்மீனலோ சனி தேவி.